சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள், அத நம்ம தினமும் சுமந்துகிட்ட இருக்கிறதால ஏற்படக்கூடிய வலிகள், நம்ம கஷ்டத்துக்கு யார் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்க துடிக்கக்கூடிய விஷயங்கள், இத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இந்த வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியத்துல ஒரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கு, பாரங்கள் இருக்கு. ஆனா இந்த பாரத்தை தயவு செய்து நீங்க சுமக்கணுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. உன் சுமைகளை என்னிடம் வை அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுதான் இன்னைக்கு இந்த பதிவு. கடவுளுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு. ஆனா இந்த சுமைய நீங்க சுமக்க கூடாதுன்னு அவர் முடிவு செய்திருக்கிறார். அப்பனா இந்த சுமைய யார் சுமக்கணுமா? அவர் தான் சுமக்கணுமா? ஏன்? பிள்ளைங்களோட சுமைய பெற்றோர்களா இருக்கக்கூடிய நாங்க தானே சுமக்கணும். பெற்றோர்கள் எப்படி சொல்கிறார்களோ அதுபோல் உலகத்துக்கே தாயும் தந்தையுமா இருக்கக்கூடிய சாயப்பா அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க என்ன பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வாழ்க்கையில் இனி எந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யணும், உங்களுடைய பொறுப்புகளை எப்படி நீங்க இனி அதை சுமந்து அதை முன்னேற்ற பாதையில அழைச்சிட்டு போகணுன்றதுதான். ஸோ பாரங்களை சுமக்க வேண்டாம், பொறுப்புகளை சுமருங்க. என்னோட பொறுப்பு இதுதான். இன்னைக்கு நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட பொறுப்பு என்ன? இந்த டே ஃபுல்லா அன்பே சாய் பார்க்கணும், என்னுடைய பிஸ்னஸ் பார்க்கணும், ஸோ மற்றவைகள் என்னவோ அதை நான் பார்க்கணும். இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை நான் தவற விடக்கூடாது. இதை தவற விடுறது நம்ம கடவுளை அவமதிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு என்னுடைய உள் மனசு இந்த பதிவின் மூலமா சொல்லுது. ஏன்னா எனக்கு இந்த பொறுப்பை யார் கொடுத்திருக்கா? கடவுள். நல்ல மகனா இருக்கணும், நல்ல நண்பனா இருக்கணும், நல்ல குழந்தையா இருக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் நாம அந்த பொறுப்புடன் இருக்கிறோமா அப்படின்றத நாம ஒண்ணுக்கு பல முறை யோசிக்கணும். அப்போ நாம அந்த பொறுப்பா இல்லை அப்படின்னா அதற்கு உண்டான என்ன வழிகள் இருக்கோ அதை நாம உடனுக்குடன் நாம் தயார் செய்ய வேண்டும். அப்போ கூடுதலான பாரத்தோட பொறுப்பை ஏத்துக்க முடியாது. அதுக்குதான் அவர் சொல்றாரு, உன்னுடைய சுமைகளை என்னிடம் ஒப்படைத்து விடு. ஒண்ணும் இல்லைங்க. இப்போ நீங்க ட்ரெயின்ல போறீங்க, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க. இப்ப ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் நீங்க அந்த லக்கேஜை சுமக்கிறது சரியா இல்லையா? ஏன்னா உங்களையும் அந்த ட்ரெயின் தான் சுமக்குது, நீங்க ஏத்திட்டு இருக்கக்கூடிய லக்கேஜ் இந்த ட்ரெயின் தான் சுமக்குது. அப்போ அந்த சுமையை நீங்க சுமக்கிறது தப்பா இல்லையா? அப்போ நம்ம இந்த லக்கேஜ்ன்ற இடத்துல நம்ம அந்த லக்கேஜஸை வச்சிடறோம், அந்த பாக்ஸை வச்சிடறோம், நாம ஹாயா உட்காந்துட்டு வரோம். அதே போலதான் இங்க கடவுள் மீது பாரத்தை வைத்து விட்டு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொறுப்புகளை நீ கவனத்துடன் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து விடு. யாரு முன்னாடி சொல்றாங்க, யாரு பின்னாடி சொல்றாங்க, இது நமது வேலை அல்ல. நமக்கு நிச்சயிக்கப்பட்ட வேலை ஒன்னே ஒண்ணுதான். நீ வாழ்க்கையில காலத்தையும் நேரத்தையும் உன்னுடைய பொறுப்புகளையும் சரியானதுதான், இதை கொடுத்தது சரியானதுதான், நீ அதற்கு தகுந்தது போல உன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள். நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும். பிற மனிதர்கள் கூட ஒப்பிடாம ரொம்ப சந்தோஷமா ஆழமான நம்பிக்கையுடன் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்க வேண்டும். ஸோ வாழும்போது இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் வேற மாதிரி இருக்குங்க. நீங்க சொன்னா நம்புறீங்களான்னு தெரியல. நீங்க ஒரு நாளும் ஒரு முயற்சிகளை எடுத்து ஒரு புதுமைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தும் போது ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள வரும். அந்த ஆர்வம் உங்க வாழ்க்கை பாதையையே அது மாற்றும். ஸோ ஒவ்வொரு நாளும் புதிய நாட்கள். இன்னைக்கு நாம புதுசா பிறந்திருக்கோம்.
இந்த நாள் இன்னைக்கு தான் நமக்கு முக்கியமான நாள். இது போல ஒரு நாளும் நீங்க அந்த நாளை நினைக்கும் போது அந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளா, இல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, இல்ல ஒரு நிம்மதியை தரக்கூடிய நாளாக, இல்ல புது அனுபவத்தை தரக்கூடிய நாளாக கூட அது அமையும். அது அமையும். ஸோ இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடமே தவிர, இந்த நாள் இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், இந்த புலம்பல்களை நீங்க புலம்பும் போது உங்களுடைய கடமைகளை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். இரண்டாவது, உங்க பாரத்தை சுமந்து கொண்டே அலைந்து தெரிந்து கொண்டே இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய கஷ்டம்னா, உங்க வாழ்க்கையில எந்த ஒரு வெற்றியையும் தக்க வைக்க முடியாத அளவுக்கு இது மாபெரும் பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் கொண்டு கொடுக்கும். அதனால அழகான பியூட்டிஃபுல்லான லைஃப் நல்ல சூப்பரா வாழணும். கடவுளுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளா நாம இருந்துகிட்டு அதை பயன்படுத்திக்கல அப்படின்னா கடவுள் என்ன பண்ணுவாரு, நமக்கு எந்த உதவியும் செய்யாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? இப்ப என் மூலமா நான் சில விஷயங்கள் சொல்றேன், உங்க பெற்றோர்கள் மூலமா சில விஷயங்கள் வரும், உங்க நண்பர்கள் மூலமா விஷயங்கள் வரும். ஆனா எதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு, சரி நம் பிள்ளை எதுவும் கேட்காது, அதனால நம்ம கொஞ்ச நாள் விலகி நிற்போம். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் இனி மோசமான நாட்களாக இருக்கலாம், இல்ல நமக்கு சாதகமான நாட்களாகவும் இருக்கலாம். ஆனா நாம விழிப்புணர்வுடன் இருப்பது சரியான ஒரு முடிவு தானே. சோ முடிவு பண்ணுங்கள், கடவுளே எனக்கு எல்லா வாழ்க்கையையும் உன்னால் ஏற்பட்டதை தவிர என்னால் ஏற்பட்டது இல்லை, வரக்கூடிய நாட்களை நான் சிறப்பாக்கிக்கிறேன்னு மனதார சொல்லுங்க. ஒரு பிரார்த்தனை செஞ்சிடலாமா? அன்பே சாயப்பாவிற்கு நன்றி. இந்த அதிகாலை நேரத்துல நாங்க உங்ககிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் அதற்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு உணர்த்துங்கள். உங்களுடைய சொல்லை கேட்டு உங்களுடைய வழியிலேயே எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். எங்களுடைய ஒட்டுமொத்த பாரத்தையும் உன் பாதத்தில் இந்த நிமிடம் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்கு மிக முக்கியமானவர். உங்களை தவிர யாராலையும் எங்களை காப்பாற்றவோ ஆலோசனை சொல்லவோ முடியாது, கூடாது. மனிதரால் முடியாத காரியம் இறைவனால் முடியும்ன்ற வார்த்தை உண்மை என்பதை நான் மனப்பூர்வமாக நம்புவேன். அதனால் எங்களுக்கு எது எதெல்லாம் முடியவில்லையோ அதை நீர் எங்களுக்கு கொடுத்து ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் செய்த பாவத்தை மன்னித்து இந்த பாவியை உங்கள் குழந்தையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்காக நன்றி. என் குடும்பத்தின் மீது இரக்கமாகவும் கருணையோடும் எங்களை வழிநடத்துங்கள். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகள் அத்தனையும் உன்னுடைய பார்வையிலே அதை வைத்துள்ளேன். சீக்கிரமாக எங்க வாழ்க்கையை உயர்த்துங்கள். எங்களுக்கு தேவையான நல்லவைகளை செய்து கொடுப்பதற்காக நன்றி. இன்றைய நாள் எங்களுக்கு ஒரு வரமாக மாற்றப் போவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஸோ இந்த பிரார்த்தனை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை உண்டாக்கட்டும். இந்த நாளை ரொம்ப சிறப்பா அழகா கொண்டாடுங்க. ஒரு நாளும் நமக்கு தீபாவளி, பொங்கல் தான். ஸோ ஹாப்பி என்ஜாய் பண்ணுங்க, தைரியமா இருங்க. எது நடந்தாலும் கடவுள் இருக்கிறாரு, சாயப்பா பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவோட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.